வங்கக்கடலில் உருவாகி வரும் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக சென்யார் புயல் உருவாகும் வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த மண்டலம் தீவிரமடைந்து ஆழ்ந்த தாழ்வு அழுத்தமாகவும் பின்னர் புயலாகவும் மாறக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு தற்போது மெதுவாக வடமேற்கே நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் மேக அமைப்புகள் தீவிரமடைந்து வருவதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதன் தாக்கத்தால் அந்தமான் நிக்கோபர் தீவுகள் மற்றும் அருகிலுள்ள கடற்பகுதிகளில் இன்று முதல் கனமழை, பலத்த காற்று ஆகியவை ஏற்படும் வாய்ப்பு அதிகம். புயல் உருவாக்கும் சுழற்சி வலுப்பெற தொடங்கியுள்ளதால் சென்யார் என்ற பெயரில் இப்புயல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் நவம்பர் 26, 27 தேதியளவில் முழுமையான புயல் அமைப்பாக உருவாகும் என வானிலை மாதிரிகள் காட்டுகின்றன. தமிழகம், ஆந்திராவின் கடலோர பகுதிகளிலும் மழை மற்றும் கடல் காற்று வேகம் அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதால் மீனவர்கள் இன்று முதல் கடலில் செல்ல வேண்டாம் என கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தென்கரை, வட தமிழக கடலோர மாவட்டங்கள் வானிலை கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்யார் புயலின் செல்வதற்கான திசை, தாங்கும் வலிமை போன்ற தகவல்கள் அடுத்த சில மணி நேரங்களில் தெளிவாகும். வானிலைத்துறை வெளியிடும் அவசர அறிவிப்புகளை பொதுமக்கள் கவனமாக பின்பற்ற வேண்டும். புயல் உருவாகும் ஒவ்வொரு கட்டமும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதால் மேலும் முக்கியமான தகவல்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.